இந்தியா உற்று நோக்கக்கூடிய 2 மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தல் முடிவுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. 49 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல், அதே போல 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். வயநாட்டில் திருமிகு பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தல் களமிறங்கி இருக்கிறார். மகாராஷ்டிரா ஒரு பினான்சியல் கேபிட்டலாகவும் அதே போல பொலிட்டிக்கலி சிக்னிபிகன்ட் ஸ்டேட் அப்படின்னு 2 முக்கியமான இடங்கள் இருக்கிறதுனால மகாராஷ்டிராவுடைய முடிவுகள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் அதே போல முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறதா அப்படிங்கிற ஒரு இடம் பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 6 மாதங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதனால இதில் இருக்கக்கூடிய முடிவுகளும் தேசிய அளவில் கவனிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறதுல தற்போது நிலையில் மகாராஷ்டிராவில் என்டிஏ 154 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். 145 இடங்களில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்கிற நிலையில் 154 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி 87 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம் தற்போது நிலையில் மகாராஷ்டிராவில். அதே போல ஜார்க்கண்டை பொறுத்தவரை 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் 71 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களை பார்க்கிறோம். அதில் இந்தியா கூட்டணி 41 இடங்களில் முன்னிலை வைப்பது, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி 28 இடங்களில். ஜார்க்கண்ட் இப்போதைய நிலையில் இந்தியா கூட்டணிக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு மாநிலமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். மகாராஷ்டிரா மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய மாநிலம். அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி 154 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல இடைத்தேர்தல்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். வயநாடை பொறுத்த வரைக்கும் திருமிகு பிரியங்கா காந்தி மிகப்பெரிய அளவுக்கு முன்னிலையில் வெற்றி பெறக்கூடிய இடத்துல முன்னேறி வருகக்கூடியதை பார்க்கிறோம். தொடக்கத்திலிருந்து முன்னிலை வைக்கிறார். அதேபோல இடைத்தேர்தல்கள் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய 9 சட்டமன்ற தொகுதிகள் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கான தோல்வி அதிகமாக இருந்த நிலையில் இப்போது 9 இடங்களில் 6 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் 3 இடங்களில் சமாஜ்வாதியும் முன்னிலை வைக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. அதே போல மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 6 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு நடைபெறக்கூடிய சூழலில் 6லும் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னொன்று பீகாரும் முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது. பீகாரில் 4 இடங்களில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 4ல் 2ல் ராஷ்டிரிய ஜனதா தளம் RJD முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அங்கே முதல் முறையாக களமிறங்கிய பிரசாந்த் கிஷோருடைய கட்சி. பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தல் வியூக வல்லுநராக பல கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தொடங்கி திமுக வரை பல கட்சிகளுக்கு பணியாற்றி இருக்கிறார். அவர் நேரடியான தேர்தல் களத்திற்கு வந்திருக்கிறார். தேர்தல் களத்தில் முதல் முறையாக அந்த கட்சி இடைத்தேர்தல் சந்திக்கிறது. 4லும் பின்னடைவு என்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதையும் பார்க்கிறோம். ஜார்க்கண்ட்ல பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மொத்தமுள்ள 81 இடங்கள்ல 41 இடங்கள்ல ஜார்க்கண்ட்ல பெரும்பான்மைக்கான இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் மொத்தமுள்ள வாக்குகள் எண்ணப்பட வேண்டி இருக்கிறது. இந்த சூழல்ல மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஜார்க்கண்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் பல சுற்றுக்கள் எண்ணப்பட வேண்டியிருக்கின்றன. மகாராஷ்டிராவில் மிக முக்கியமான களம் அங்கே 2 கூட்டணிகளுக்கு இடையிலான தேர்தல் மட்டுமல்ல 6 கட்சிகளுக்கான தேர்தலாக இருக்கிறது. அதே போல 2 கட்சிகள் பிரிந்து வந்த தலைவர்களுக்கான பப்ளிக்கோட மேண்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிவசேனா ஷிண்டே தலைமை, அதே போல சரத்பவார் அஜித் பவார் பிரிந்து வந்திருந்தார். அவருக்கான ஏற்பு இதுவரை வரக்கூடிய முடிவுகளை பார்க்கும்போது அவர்கள் 2 பேருக்குமே கூடுதலான இடங்கள் வரக்கூடியதை பார்க்கிறோம். நேர் எதிர் போட்டியாக பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு இருந்த 75 இடங்கள்ல நேரடி மோதல்ல எத்தனை இடங்கள்ல யாருக்கு கிடைக்கிறது மகாராஷ்டிரா என்பதும் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த டேட்டால ஒரு முறை பார்த்துட்டு விருந்தினர்களையும் சந்திக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஜோதிமணி இணைகிறார். அதே போல திரு ஆச்சாரியும் தொடர்ந்து நம்மோடு இருக்கிறார். அதே போல திரு ஜவஹர் பத்திரிகையாளர் மகாராஷ்டிராவிலிருந்து நம்மோட இணையக்கூடியதை பார்க்கிறோம். விரைவில் நம்மோட இருக்கிறார் திரு நாகராஜ் கருநாகராஜ் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து. அவர்கள் தான் பேசலாம். அதுக்கு முன்னாடி சிவரஞ்சனி கிட்ட இந்த டேட்டா நம்ம பார்த்துடலாம். சிவரஞ்சனி, நியூஸ் 18ல மட்டும்தான் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மேஜிக் வால் பிரசன்டேஷன் இருக்கு. அதில் முக்கியமான இந்த அமர்வுகளை இந்த நம்பர்ஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம விருந்தினருடைய கருத்தை கேட்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவரஞ்சனி. எஸ் கார்த்திகை செல்வன், இப்போ ஓவராலா நம்ம பார்க்கும்போது 288 தொகுதிகளில் 255 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுல என்டிஏ கூட்டணி 161 இடங்கள்லையும் இந்தியா கூட்டணி 85 இடங்கள்லையும் முன்னிலை வகிக்கிறது. இதுல நாம முதல்ல பார்க்க வேண்டிய அம்சம் என்னன்னா, பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியாக போட்டி போடக்கூடிய தொகுதிகள் எத்தனை? மொத்தமா 75 தொகுதிகளில் அவங்க நேரடியாக போட்டிடுறாங்க. அதுல 70 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி இருக்கு. இதுல பிஜேபி 42 இடங்கள்லையும் இந்தியா கூட்டணி என்பது 26 இடங்கள்
இடங்கள்லையும் முன்னிலை வகிக்கிறாங்க. ஆனால் இது இப்போதைய நிலவரம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம். இது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இதுல நாம பார்த்த வரைக்குமே ஒரு 10 தொகுதிகள்ல மாறி மாறி அவங்க முன்னிலை வகிச்சு வராங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதனால இது எப்படி வேணுமோ மாறி அமையலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஆனா பிஜேபி சார்பாக நாங்க நிச்சயமா இந்த 75 தொகுதிகளில் 50 இடங்கள்லயாவது வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸும் தெரிவிக்கிறாங்க, நாங்களும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் ஃபைட்டை நம்ம ஏன் முக்கியமா பார்க்கிறோம் அப்படின்னா 2024 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுல காங்கிரஸ் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்பது நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. அது ஒரு நல்ல இதுவா பார்க்கப்பட்டது. அந்த ஒரு சூழல் இங்கே இப்பயும் எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இது எப்படி மாறுபடுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது தவிர பிரிந்து சென்ற கட்சிகள், அதாவது என்சிபியாக இருக்கட்டும், அதே மாதிரி சிவசேனா கட்சியாக இருக்கட்டும், இப்ப இரண்டா பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க நேரடியா மோதக்கூடிய இடங்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இப்போ தேசியவாத காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 36 இடங்களுக்கான முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி இருக்கு. இதுல என்சிபி அஜித் பவாரோட கட்சி என்பது 25 இடங்கள்லையும், சரத்பவாருடைய கட்சி என்பது 10 இடங்கள்லையும் முன்னிலை வகிக்கிறாங்க. சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் அவர் மகாராஷ்டிராவில் மிக மூத்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அதனால அவர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்த தேர்தலில் இன்னும் அதிகம் இருக்கு அப்படின்னு நாம குறிப்பிடலாம். இதே மாதிரி அடுத்தது நாம சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனான்னு 2 கட்சிகளா இருக்காங்க. இதுலயும் நாம பார்க்கும்போது இதுல உத்தவ் தாக்கரே சிவசேனா 20 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல அம்சமா பார்க்கப்படுது. அதே மாதிரி 18 இடங்கள்ல ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனா என்பது முன்னிலை வகிக்கிறது. இதுதான் தற்போதைக்கு உள்ள சூழலாக இருக்கிறது. இது தவிர நம்ம டேட்டா பார்க்கலாம். இன்னமும் ரூரல் மகாராஷ்டிரா எப்படி வாக்களித்திருக்கிறது, அதே போல அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், மராத்தா ஏரியாவில் என்ன மாதிரியான வாக்களிப்பு அப்படின்னு பகுதி வாரியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். விருந்தினர்கள்ட்ட பேசலாம். அதுக்கு முன்னதாக தற்போதைய இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிக்கைகள் எப்படி இருக்கு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பிஜேபி 100 இடங்கள்ல முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கைகள்னு பார்க்கும்போது பிஜேபியினுடைய எண்ணிக்கை 100 என்பதை தொட்டிருக்கிறது. சிவசேனா, ஷிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா, தற்போதைய முதலமைச்சர், அவருக்கான அந்த முன்னிலை என்பது 53 இடங்கள்ல முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல என்சிபி 33 இடங்கள்ல இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதெல்லாம் முக்கியமான எண்ணிக்கைகள் இருக்கும்போது உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா 19 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 17 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. சரத்பவார் தலைமையில் இருக்கக்கூடிய என்சிபி அது 11 இடங்கள் இருக்கு. அஜித் பவார் தலைமையில் இருக்கக்கூடிய என்சிபிக்கு 33 இடம். அதில் 3 மடங்காக, அதில் 1/3 தான் இப்போதைக்கு சரத்பவார் தலைமையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். சமாஜ்வாடிக்கு 2 இடங்கள், அதே போல் ஜேஎஸ்எஸ் 2 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறதுல தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த இடத்துல மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ முடிவுகள் அந்த கணக்கில் பார்த்தாலும் கூட அவங்களுடைய லீடிங் அப்படிங்கிறது பெரிய எண்ணிக்கையாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். 153 + 33 அப்படின்லாம் வரக்கூடிய எண்ணிக்கையை பார்க்க முடிகிறது. இது ஒரு முக்கியமான எண்ணிக்கை. நான் ஜவஹர்கிட்டே பேசுகிறேன். ஜவஹர், இந்த எண்ணிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கைகள் ஒரு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் மேண்டேட்டை நோக்கி போகுதுன்னு பார்க்கணுமா? ஆமாங்க, இப்போ சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில இது ஒரு கிளியர் மேண்டேட்டுங்கிற வேலை தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 105க்கு மேல தொகுதியில முன்னிலையில இருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட பிக்ஸு அதுல தான் இருக்கும். ஸோ இது ஒரு கிளியர் மேண்டேட். அதாவது ஒரு என்டிஏக்கு மாயுத்திக்கு 160க்கு மேல தொகுதியில லீடிங்ல இருக்காங்க. இது மகாராஷ்டிராவோட மக்கள் ஒரு கிளியர் மேண்டேட் இப்போ இருக்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா கிளியர் மேண்டேட் மாதிரி தான் இருக்கு.